இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எசாயா 41:9 நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, அநேக சூழ்நிலையில நாம் புறக்கணிக்கப்படுகிறோம்ல, அநேக சூழ்நிலையில நம்ம ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஆளே இல்லைல்ல, அநேக சூழ்நிலையில நமது உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய மக்களே இல்லைல்ல. நிறைய முறை நம்ம ஊழியத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட அங்கீகரிக்க ஒருவருமே இல்லைன்னு சொல்லி கலங்குற நேரங்கள் எல்லாம் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில நிறைய அப்படி நான் சந்தித்திருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறேன், ஒருவர் கூட அப்ரிஷியேட் பண்றது இல்லையே, ஒருவர் கூட அங்கீகரிப்பதில்லையே என்ற ஒரு பாரம் அடிக்கடி ஊழியத்துல வரும். அப்பொழுதெல்லாம் எனக்குள்ள வருகிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால அவர் நடத்துவார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த உலகம் உன்னை மறக்கலாம், உலகத்துடைய மக்கள் உன்னை மறந்து போகலாம், இந்த உலகத்துடைய அதிகாரிகள் நம்மை ரெகக்னைஸ் பண்ணாம உதாசீனப்படுத்தலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால உன்னை எப்போ உயர்த்தணும்னு எனக்கு தெரியும். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பணி, உன்னுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே எனக்கு தெரியும். உலகமே நம்மை மறந்தாலும் நம்மை மறவாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம், நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள், நமக்கு எஜமானனாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. உன்னை தெரிந்து கொண்டேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் உடைந்து போய் நிற்கிற? நீ ஏன் சோர்ந்து போய் நிற்கிற? ஜனங்கள் உன்னை அங்கே இருக்கலன்னா பரவாயில்ல, ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளன்னா பரவாயில்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேனே, உன்னை என்னைக்கு உயர்த்தணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்துல எல்லாவற்றையும் தேடி தேடி ஓடி ஓடி பார்த்து ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் என்னைக்கு நம்மளை உயர்த்தணும். அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம் நிற்கிறோம். அவர் நம்மை நடத்த அவரால் முடியும். நம் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நம்மை உயர்த்த ஆண்டவரால் முடியும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உயர்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கவலைப்படாதிருங்கள். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் எப்படி வழிநடத்தணும், எப்படி உயர்த்தணும், எப்படி நம்மை கனப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமாய் கனப்படுத்துவார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை திருப்பி நமக்கு தரப்போ போகிறான். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய கரம் நம்மை உயர்த்தி வைக்கும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீரங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் துதிக்கிறப்பா. நீரங்களை தெரிந்து கொண்டீரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் வேண்டும் என்று தெரிந்து கொண்டீரே. நன்றி அப்பா. உம்முடைய மகிமை, உம்முடைய கரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்தம் எங்களோடு கூட இருக்க கெஞ்சும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் மகிமைப்படுங்கப்பா. உயர்த்தி வையும். சோர்வுகள், பாரங்கள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. உம்முடைய மகிமையினால் நீரங்களை நிரப்பும் படுகிறது. இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.